பிரியமான தேவ ஜனமே, இந்த அன்பின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குதத்த வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மிகுந்த கவலையோடு, மிகுந்த பாரத்தோடு, என்னால இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியல, என்னால இந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியல என்று சொல்லி அநேகர் பாரத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். கண்ணீரோடு, கவலையோடு வாழ்கின்ற உங்களை பார்த்துத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேகருடைய எதிர்பார்ப்புகள் என்ன? எனக்கு ஏற்ற வருமானம் இல்லை, என் கணவருக்கு ஏற்ற வேலை இல்லை, எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லாதது நிமித்தமாய் அநேக கடன் பிரச்சனைகள், குடும்ப சுமைகள். இன்றைக்கு காலகட்டத்தில் அநேக பெண்களை நான் பார்க்கிற போது அவர்களுக்கு அநேக பாரங்கள் இருக்கிறது. தன்னால் வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ பிரச்சனைகளை தன்னுடைய இருதயத்தில் அடக்கி வைத்துக் கொண்டு கண்ணீரோடு, கவலையோடு கூட அநேகர் வாழ்கிறது நான் பார்த்து வருகிறேன். ஆம் பிரியமானவர்களே, தனக்கென்று ஒரு வேலை, தனக்கென்று ஒரு வருமானம், தன் கணவருக்கு வேலை, தன் பிள்ளைக்கு வேலை, வருமானம் இல்லாத நிமித்தமாய் குடும்பத்தில் அநேக பாரங்கள், அநேக கடன்கள், அநேக பிரச்சனைகள். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு மீட்பு வராதா? இதிலிருந்து எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் வராதா? எங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சமாதானம் வராதா? நிம்மதி வராதா என்று சொல்லி அநேகர் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் காத்திருந்து ஒருவேளை ஜெபிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற போது எத்தனையோ ரகசியமான கவலைகள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. யாரிடத்துல நான் சொல்லுவேன்? என் வேதனைகளை யாரிடத்துல சொல்லுவேன்? என் மனதில் இருக்கிற கஷ்டத்தை யாரிடத்துல சொல்லுவேன்? என்னை யாருமே புரிந்து கொள்ளல. என் வீட்டில் இருக்கிறவர்கள் கூட என்னை புரிந்து கொள்ளவில்லை. என் கணவர் புரிந்து கொள்ளல, என் மனைவி புரிந்து கொள்ளல. எத்தனையோ விதமான பாரங்களை, கசப்புகளையும் தன்னுடைய இருதயத்தில் அடக்கி வைத்துக் கொண்டு வெளியே சொல்ல முடியாதபடி வருத்தத்தோடு கூட, சஞ்சலத்தோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். வெறுமையான ஒரு சூழ்நிலை, கையில ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலை. யாரிடத்துல போய் பணம் கேட்பேன், யாரிடத்துல போய் உதவி கேட்பேன் என்று சொல்லி அநேகர் இந்த நிகழ்ச்சியை துக்கத்தோடு கூட, வேதனையோடு கூட, வியாகுலத்தோடு கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக கர்த்தர்காரம் இந்த வேளையில இறங்கி வருகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இளைப்பாறுதல் கொடுக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல நீங்கள் அமர்ந்திருந்து என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். உங்களுடைய பாரத்தை அவர் சுமந்து இன்று முதல் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை, நிம்மதியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பாராக. என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அன்பின் வேலைக்காக என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவருடைய காயப்பட்ட இருதயங்களை நீங்க பாருங்க சுவாமி, நொறுக்கப்பட்ட இருதயங்களை நீங்க பாருங்க சுவாமி. நான் யாரிடத்துல போய் என் வேதனைகளை சொல்லுவேன்? யாரிடத்துல போய் என் மன பாரத்தை சொல்லுவேன்? என் குடும்பத்துல வறுமை இருக்கிறது, வேலை இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு போதுமான பண தேவை இல்லாமல் இருக்கிறது, எங்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? எங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை, எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி அநேகர் வருத்தத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். என்றைக்காவது கர்த்தராகிய தேவன் எனக்கென்று அற்புதம் செய்வார், உதவி செய்வார் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசுவே, நான் ஜெபிக்கிற போதே சுவாமி, யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் அவருடைய கரங்கள் அமர்ந்து அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீர் எடுத்து போடுங்க. அவருடைய
உள்ளத்துல அடக்கி வச்சிருக்கிற எல்லா வேதனைகளையும் சுவாமி இன்றைக்கு நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க சுவாமி. அவர்களோடு நீங்க பேசுங்க. நான் உனக்கு இடைப்பார்த்தல் தருவேன் என்று சொல்லி அவருடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தை தாங்க. அவருடைய தவிப்பு, அவருடைய சஞ்சலங்கள் எல்லாம் அவர்களை விட்டு ஓடி போக செய்யுங்க. அவர்களுடைய கணவருக்கு வேலை, பிள்ளைக்கு வேலை, தனக்கென்று ஒரு வேலை, தனக்கென்று ஒரு வருமானம், குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம், சரீரத்துல ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டும்படியான பண தேவைகள், கடன்களை, லோன்களை அடைக்க பண தேவை, எல்லா தேவைகளையும் சுவாமி இந்த கால வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. உங்களுடைய கரங்களில கொடுக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளை ஆவியானவர் பொறுப்படுத்தி ஆளுகை செய்து நடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நடத்துவாராக. பிரியமானவர்களே, உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் திரையில் காண்கிற எங்கள் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷமா இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை செய்வாராக. ஆமென். God bless you.